கேமரா காட்டலாம்ல. பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய பெயர் ஆர் லவக்குமார், ஜேடிஓ, கவர்மெண்ட் ஐடிஐ சேலம். நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது பிட்டர் ட்ரேட் தியரி, 2ஆம் ஆண்டு ட்ரேட் தியரி. அதில் என்ன டாபிக்னா பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், அதில் பெல்ட் டிரைவ்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 1 hour கிளாஸில் நம்ம இந்த பெல்ட் டிரைவ் பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். புரியுதா? நம்ம லேர்னிங் அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிளாஸில் ஸ்க்ரீனில் பாருங்க தெரியும். பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டைப்ஸ். பவர் டிரான்ஸ்மிஷன் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் பெல்ட் டிரைவ் அண்டு இட்ஸ் டைப்ஸ். பவர் டிரான்ஸ்மிஷனில் பெல்ட் டிரைவ்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அப்புறம் அதோட அப்ளிகேஷன். ஒரு சில தொழில்நுட்ப சொற்கள்லாம் இருக்குதுல, அதை பார்க்க போறோம். டைப்ஸ் புள்ளி, பெல்ட்ல பயன்படக்கூடிய புள்ளிகள் என்னென்ன பார்க்க போறோம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பெல்ட் டிரைவ். இந்த பெல்ட் எப்படி நம்ம வந்து பராமரிப்பது மற்றும் பாதுகாப்பு எப்படி வச்சுங்கிறத பத்தி பார்க்க போறோம். புரியா? நம்ம அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். வாட் இஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்? அதாவது ஒரு சக்தியை வந்து கடத்தக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னு பேர். புரியுதா? இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வருது. எங்கேருந்து வருது? நம்ம வீடு, ஆஃபீஸு, ஒரு தொழிற்சாலைலாம் இருக்குது. கரண்ட் எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு ஊர்லேருந்து நம்ம அந்த இடத்துக்கு வருது. உற்பத்தி பண்ணுறது ஒரு இடம், நமக்கு வர்றது வேற இடம், நம்ம இருக்கிறது வேற இடம். அங்கேருந்து எப்படி வருது? கம்பிகள், அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் நமக்கு வந்து நம்ம இடத்துக்கு வருது. இது என்னது? இது ஒரு டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பேரு எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன், அதாவது கரண்ட். இதே நம்ம மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன்னா மிஷின் இயங்குவதற்கு தேவையான சக்தி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும். அதுதான் நம்ம பார்க்க போற டாபிக். புரியுதா? நம்மள்கிட்ட உள்ள நம்ம பார்க்க போற பவர் டிரான்ஸ்மிஷன்ங்கிறது மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன். புரியுதா? நம்ம இயந்திரங்கள் வந்து ஓடுது, இயங்குது, அதுக்கு எப்படி பவர் வருது, அதை எப்படி நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண போறோம், அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். புரியுதா? இது ஒரு எனர்ஜி, மூவிங் எனர்ஜி. ஒரு இடத்துல இருக்கிற எனர்ஜியை வந்து, ஆற்றலை வந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது தான் இந்த பவர் டிரான்ஸ்மிஷன். புரியுதா? இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் டைப்ஸ் பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ் இருக்கு. பெல்ட்டுகள் மூலம் பவரை வந்து கடத்துறது. புரியுதா? அடுத்தது செயின் டிரைவ், செயின் போட்டு கடத்துறது, படத்துல பார்த்தாலே தெரியும். அடுத்தது கியர் டிரைவ், கியர் டிரைவ் பரிச்சக்கரங்கள் மூலம் கடத்துறது. புரியுதா? இதுதான் கியர் டிரைவ். புரியுதா? செயின் டிரைவ், இதுதான் பெல்ட் டிரைவ். அடுத்தது கப்ளிங் டிரைவ், கப்ளிங் போட்டு ஒரு 2 சாஃப்ட் வந்து இணைச்சு இந்த சாஃப்ட் உள்ள பவர் வந்து இந்த சாஃப்ட் கடத்துறது, கப்ளிங் போட்டு கடத்துறது. அப்புறம் ரோப் டிரைவ், ரோப் டிரைவ்ங்கிறது நீண்ட தூரத்துக்கு கடத்துறது. புரியுதா? இந்த மாதிரி பவர் டிரான்ஸ்மிஷன்ல 5 வகையான டிரைவ் இருக்கு. புரியுதா? இந்த 5 டிரைவ் நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது பெல்ட் டிரைவ். ஓகேவா? பெல்ட் டிரைவ் பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் பெல்ட் டிரைவ்? புரியுதா? பெல்ட் டிரைவ் என்றால் என்ன? இது ஒரு வகையான பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். புரியுதா? அதாவது பவர் எங்க உற்பத்தி ஆகுது அந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான இடத்துக்கு பவரை கொண்டு வரதுக்கு பெல்ட்டை பயன்படுத்துறோம். புரியுதா? பெல்ட் உங்களை பார்த்துருப்பீங்க. பெல்ட் டிரைவ் வந்து நம்ம நிறைய மிஷின் நம்ம ஒர்க் ஷாப்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ட்ரில்லிங் மிஷினு, லேத்து, அந்த மாதிரி மில்லிங் மிஷின், ஸ்லாட்டிங் மிஷின், அந்த மாதிரி நிறைய மிஷினில் வந்து இந்த பெல்ட் டிரைவ் பயன்படுத்தும். புரியுதா? அதாவது உற்பத்தி ஆகிற இடத்துல உள்ள பவரை வந்து நம்ம இயந்திரத்திற்கு வந்து பெல்ட்டுகள் மூலம்
கடத்தப்பட்டால் அந்த டிரைவுக்கு பேரு பெல்ட் டிரைவ்னு பேரு. இது அதிகமா காமனா எல்லா இடத்தையும் பயன்படுத்துவாங்க. மிஷினரியிலேருந்து வாகனம் வரைக்கும் காமனா இது வந்து அதிகமா பயன்படுத்தப்படுவாங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க 2 உருளைகள் இருக்கும். அதாவது அதுக்கு பேரு புள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? புள்ளி. பெல்ட் மாட்டிருக்க அந்த உருளைக்கு பேரு புள்ளின்னு பேரு. புரியுதா? அதே பெல்ட்டோட அடுத்த எண்ணில் இருக்கிற பேரு அதுக்கு இன்னொரு புள்ளின்னு பேரு. அதாவது பவர் எங்கேருந்து வருதோ அது உற்பத்தி பண்ற புள்ளிக்கு பேரு டிரைவர் புள்ளி. இது பொதுவா மோட்டார்ல மாட்டிருக்கும். அந்த மோட்டார் தான் நமக்கு தேவையான இயக்க சக்தியை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குது. புரியுதா? மின் மோட்டார். எல்லா மிஷின்லயுமே மின் மோட்டார் இருக்கும். கரண்ட் மோட்டார். அந்த கரண்ட் மோட்டார்ல ஒரு புள்ளி மாட்டிருக்கும், ஃபிட் பண்ணிருக்கும். அது அந்த புள்ளிக்கு பேரு டிரைவர் புள்ளி அப்படின்னு பேரு. இதான் டிரைவர் புள்ளி. புரியுதா? அதுல இருந்து பெல்ட் போட்டு மிஷின்ல ஸ்பிண்டில மாட்டிருக்க புள்ளிக்கு பேரு ட்ரிவன் புள்ளி. இதுதான் ட்ரிவன் புள்ளி. புரியுதா? இந்த 2 புள்ளிகளும் பெல்ட் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். பெல்ட் மூலம் நல்லா கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்ல இணைக்கப்பட்டிருக்கும். இப்ப டிரைவர் புள்ளி சுத்தும் போது என்ன ஆகும்? அந்த பவர் அப்படியே ட்ரிவன் புள்ளிக்கு கடத்தப்படும். புரியுதா? இது எவ்வளவு ஸ்பீடு சுத்தும் அதே ஸ்பீடுக்கு இந்த ட்ரிவன் புள்ளி சுத்தும். புரியுதா? இது டிரைவர் புள்ளி. இது வந்து டிரைவர் புள்ளி. ரெட் கலர்ல இருக்கிறது டிரைவர் புள்ளி, ப்ளூ கலர்ல இருக்கிறது ட்ரிவன் புள்ளி. புரியுதா? இது ரெண்டும் சைஸ் வந்து இது பெருசா இருக்கலாம், அது சின்னதா இருக்கலாம். அது சைஸ் வந்து வேரியேஷன் இருக்கும். புரியுதா? ஒரே மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது. இது பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். புரியுதா? இதான் பெல்ட் டிரைவ். 2 புள்ளிகளுக்கு வந்து பெல்ட் மூலம் இணைக்கப்பட்டால் அந்த டிரைவுக்கு பேரு பெல்ட் டிரைவ்னு பேரு. இதுல பாத்தீங்கன்னா பெல்ட் டிரைவ்லயே ஒரு 5 வகையான பெல்ட் டிரைவ் இருக்கு. புரியுதா? ஒரு 5 வகையான பெல்ட் டிரைவ். இது வந்து 4, இது வந்து 5. பெல்ட் டிரைவ்லயே 5 வகையான பெல்ட் டிரைவ் இருக்கு. புரியுதா? இப்ப நம்ம பவர் டிரான்ஸ்மிஷன்ல 5 வகை சொன்னோம். என்னென்ன சொன்னோம்? பெல்ட் டிரைவ், செயின் டிரைவ், கப்ளிங் டிரைவ், ரோப் டிரைவ், அது மாதிரி கியர் டிரைவ், அந்த மாதிரி 5 வகை சொன்னோம். அதே மாதிரி இந்த பெல்ட் டிரைவ்லயே ஒரு 5 வகையான பெல்ட் டிரைவ் இருக்கு. புரியுதா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாட் பெல்ட் டிரைவ். பெல்ட்டே பிளாட்டா இருக்கும். இந்த படத்தை பார்த்தா தெரியும். இதுதான் பிளாட் பெல்ட் டிரைவ். புரியுதா? அந்த பெல்ட்டோட வடிவத்தை பாத்தீங்கன்னா அப்படியே தட்டையா பிளாட்டா இருக்கும். இது அந்த ரைஸ் மில், இந்த மாவு மில்லாம் ஓடும். அது பிளாட் பெல்ட் டிரைவ். புரியுதா? தட்டையான பெல்ட். ரெண்டாவது வி பெல்ட். அதாவது அந்த பெல்ட்டை பாத்தீங்கன்னா அப்படி வி வடிவத்தில் இருக்கும். வி மாதிரி மேலே கொஞ்சம் அகலமா இருக்கும், கீழே கொஞ்சம் அகலம் கம்மியா இருக்கும். ரெண்டுமே அப்படி வி மாதிரி இருக்கும். புரியுதா? இது வி பெல்ட். நம்ம அந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் இருக்கும். புரியுதா? வி பெல்ட். அந்த வி பெல்ட்லயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு மல்டிபிள் வீல் டைப் இருக்கு. மல்டிபிள் வி பெல்ட் இருக்கு. அதாவது ஒரே வி பெல்ட் அப்படியே 2, 3 அந்த மாதிரி வரும், சேர்ந்து வரும். இது மல்டிபிள் வி பெல்ட். புரியுதா? மூணாவது ரிப்டு பெல்ட். ரிப்டு பெல்ட்னு ஒரு பெல்ட் டிரைவ் இருக்கு. புரியுதா? அது பெல்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே உள்பக்கம் அப்படியே கோடு கோடா இருக்கும். ரிப், அது பேர் ரிப்னு பேரு. அதே மாதிரி இந்த புள்ளிலையும் அப்படியே கோடா இருக்கும். இப்ப அந்த அந்த புள்ளியில உள்ள கோட்டுல வந்து அந்த பெல்ட்டோட அந்த வரி வடிவம் வந்து அப்படியே வந்து நல்லா உள்ள வந்து அப்படியே லாக் ஆன மாதிரி பிடிச்சிக்கணும். அப்ப நல்லா கிரிப்பா ஓடும். அது ரிப்டு பெல்ட் டிரைவ். புரியுதா? இப்போ 4வது டூத்துடு பெல்ட். அதுக்கு இன்னொரு பேரு டைமிங் பெல்ட். பாத்தீங்கன்னா இந்த பெல்ட்டோட உள்பகுதியில் அப்படியே பல்லு பல்லா இருக்கும். அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து டூத்துடு பெல்ட் அல்லது டைமிங் பெல்ட். அதே மாதிரி புள்ளியில அந்த மாட்டிருக்க அந்த புள்ளி இருக்கு பத்தியா, அதுலயும் பல்லு பல்லா இருக்கும். நம்ம பற்சக்கரம் எப்படி இருக்கு கியர், அதே மாதிரி இந்த புள்ளியும் அப்படியே பல்லு பல்லா இருக்கும். அந்த பெல்ட்டோட உள்பகுதியும் பல்லு பல்லா இருக்கும். அப்ப 2 பல்ல ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஜாயின் பண்ணி நல்லா சக்தியை வந்து கடத்தும். இதுக்கு பேரு டைமிங் பெல்ட்னு பேரு. கடைசியா லிங்க்டு பெல்ட் அப்படின்னு ஒரு பெல்ட் டிரைவ் இருக்கு. புரியுதா? லிங்க்டு பெல்ட்னா பெல்ட் வந்து சின்ன சின்ன தனித்தனி பீஸா இருக்கும். அதை ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணுவாங்க. இப்ப நம்ம செயின்ல எப்படி லிங்க் பண்ணிருக்காங்க, செயின் வந்து எப்படி ஒன்னொன்னா தனித்தனியா இருக்கப்ப லிங்க் பண்ணிருக்காங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த லிங்க்டு பெல்ட்டும். தனித்தனி பீஸா இருக்கும். அதை ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணி நம்ம தேவையான நீளத்துக்கு நம்ம வந்து அமைச்சிக்கலாம். புரியுதா? நீளத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஏன்னா தனித்தனியா இருக்கும். இதுக்கு பேரு லிங்க்டு பெல்ட் டிரைவ் அப்படின்னு பேரு. இப்போ ஒன்னொன்னா பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாட் பெல்ட். பிளாட் பெல்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். பிளாட் பெல்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். தட்டையான பெல்ட்.
புரியுதா? இது ஒரு சில மிஷினரி கொஞ்சம் நீண்ட தூரத்துக்கு கடத்துற மாதிரி உள்ள பவர் டிரான்ஸ்மிஷன்ல இதுல இந்த 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 வகையான டிரைவ் வரும். இதுக்கு பேர் ஃபிளாட் பெல்ட் டிரைவ்னு பேர். அதாவது தட்டையான பெல்ட் டிரைவ். புரியுதா? நீங்க படத்தை பார்த்தா தெரியும். இந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னாக்க ஃபிளாட்டா இருக்கும். புரியுதா? ரெண்டு புள்ளிகளுக்கு நடுவுல இந்த ஃபிளாட் பெல்ட்டை வச்சு நம்ம ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த புள்ளிக்கு பேர், அந்த புள்ளியும் எப்படி இருக்கும்? ஃபிளாட்டா இருக்கும். இப்போ பெல்ட் எப்படி ஃபிளாட்டா இருக்கும், அதே மாதிரி அந்த புள்ளியும் தட்டையாக அப்படியே ஃபிளாட்டா இருக்குமே. சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட்டா இருக்கும். எங்கேயுமே குருவோ இல்லை பள்ளமோ காடி எதுவுமே இருக்காது. அந்த புள்ளியும் ஃபிளாட்டா இருக்கும், பெல்ட்டும் ஃபிளாட்டா இருக்கும். புரியுதா? இதோட அப்ளிகேஷன் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரமான இடத்துல பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த இந்த ஃபிளாட் பெல்ட் டிரைவ் வந்து பயன்படுது. புரியுதா? நல்லா ஸ்பீடாகவும் கடத்தும், கொஞ்சம் நீண்ட தூரத்துக்கு, அதுவும் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தூரம் நீண்ட தூரத்துக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும். புரியுதா? இது அப்போ அப்ளிகேஷன் தான் நிறைய இடத்துல வரும். பயன்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரைஸ் மில் மாவு மில் பார்த்தீங்கன்னா மோட்டார் இடத்துல இருக்கும். ஒவ்வொரு மிஷினும் தனித்தனியாக இருக்கும். மாவு அரைக்கிறது, மிளகா அரைக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கும். பெல்ட் அப்படியே மாற்றி போடுவாங்க, நீட்டாக இருக்கும் பெல்ட். புரியுதா? அந்த மாதிரி கொஞ்சம் நீண்ட தூரத்துக்கு பவரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த வகையான பெல்ட் டிரைவ் பயன்படுது. இது ஒரு சில லேத்துலாம் வரும். லேத்து, அப்புறம் ஸ்லாட்டிங் மிஷினு, அந்த மாதிரி ஒரு சில மிஷினில் வந்து இந்த வகையான ஃபிளாட் பெல்ட் டிரைவ் பயன்படுத்தப்படுகிறது. இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளான டிசைன் இது. புரியுதா? சிம்பிளான டிசைனு, விலையும் கம்மி, லோ காஸ்ட், விலை கம்மியாக இருக்கும். அப்புறம் சீக்கிரம் தேயாது. இந்த ஃபிளாட் பெல்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் தேயாது. நீண்ட நாளைக்கு வந்து நமக்கு லைஃப் வரும். புரியுதா? ரொம்ப நாளைக்கு இது லைஃப் வரும். இதில் உள்ள குறைபாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறோம்ல, குறைபாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு குறிப்பிட்ட லோடு வரைக்கும் தான் இது வந்து ஒர்க் ஆகும். லோடு அதிகமாயிட்டுனா என்ன ஆகும்னா பெல்ட் அப்படியே ஸ்லிப் ஆகும், ஒன்று சுத்தாமல் இருக்கும். புரியுதா? இல்லை பெல்ட்டு கயண்டு விடுவோம், கலந்து ஸ்லிப் ஆகும். புரியுதா? இந்த ஒரு குறைபாடு இருக்கு. அதாவது ஹெவி லோடு கொடுக்கும்போது இது தாங்காது. அதே மாதிரி அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இந்த ஃபிளாட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் அலைன்மெண்ட் நம்ம ஃபிட் பண்ணும்போது ப்ராப்பர் அலைன்மெண்ட் நம்ம கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இது வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகாது. புரியுதா? ரெண்டு புள்ளியுமே கரெக்டான அலைன்மெண்ட்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஃபிளாட் பெல்ட் கரெக்டாக நல்லா ரன் ஆகும். இல்லைன்னா சரியாக வேலை செய்யாது. புரியுதா? அப்புறம் இது குறைவான தூரத்துக்கு ஏற்றது அல்ல. இது கம்மியான டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஃபிளாட் பெல்ட் வந்து சூட்டபிள் கிடையாது. பக்கத்தில் இருக்குது ரெண்டு புள்ளியுமே, டிரைவர் புள்ளியும் ட்ரிவன் புள்ளியும் இந்த பக்கத்தில் ஒரு 2 அடி 3 அடி தூரத்தில் இருக்குது. அதுக்கு ஃபிளாட் பெல்ட் வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாது. புரியுதா? இது வந்து ஒன்லி லாங் டிஸ்டன்ஸ், அதுக்கு மட்டும்தான் இது வந்து ஏற்றது. புரியுதா? இது ஃபிளாட் பெல்ட் டிரைவ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வி பெல்ட். புரியுதா? வி பெல்ட் டிரைவ். வி பெல்ட்னா அந்த படத்தை பார்த்தீங்களா தெரியும். ஃபிளாட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து வெட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். புரியுதா? பெல்ட்டாவே கிடைக்காது, தனியாக தான் ரோல் மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் தேவையான நீளத்துக்கு நம்ம வெட்டி அதை வந்து நம்ம வந்து புள்ளியில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மாதிரி இந்த வி பெல்ட்டுங்கிறது ஜாயின் பண்ணியே நமக்கு கிடைக்கும். கடையில் ஜாயின் பண்ணியே தான் இருக்கும், நம்ம தான் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். புரியுதா? வி பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கு வெட்டு தோட்டம் வி வடிவத்தில் இருக்கிறனால இதுக்கு பேர் வி பெல்ட்னு பேர். புரியுதா? நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இது மல்டிபிள் வி பெல்ட். இது புரியுதா? மல்டிபிள் வி பெல்ட். ஒரு அதாவது சிங்கிளாக இருந்தால் சிங்கிள் வி பெல்ட்டு, ஒன்றுக்கு மேலே போனால் அது மல்டிபிள் வீல் பெல்ட். புரியுதா? அதிகமாக நம்ம மிஷினரில் அதிகமாக இந்த வகையான பெல்ட் தான் அதிகமாக பயன்படும். இப்போ பெல்ட் டிரைவில் அதிகமாக பயன்படுத்துகிற பெல்ட் டிரைவ்னா வி பெல்ட் டிரைவ் தான். புரியுதா? அதிகமான பயன்பாடு வந்து இந்த வகையான பெல்ட் டிரைவ் தான். புரியுதா? வி பெல்ட்னா பாருங்க டிஸ்கிரிப்ஷன். யூஸ் வி ஷேப்டு பெல்ட். புரியுதா? ஃபிட் இன்டு எ குரூவ்டு புள்ளி. இப்போ நம்ம வி புள்ளி பெல்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்க வி குரூவ் இருக்கும். நம்ம ஃபிளாட் புள்ளி எப்படி சொன்னால் தட்டையாக இருக்கும், எந்த குரூவ் காடி எதுவுமே இருக்குது. ஆனால் வி பெல்ட்டோட மாற்ற புள்ளியை பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியிலேயே வி பெல்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பள்ளம் இருக்கும். அது பேர் வி குரூவ் அப்படின்னு பேர். ரெண்டு புள்ளியிலுமே பெல்ட் மாற்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வி வடிவ பள்ளங்கள் இருக்கும். அதுக்கு பேர் வி குரூவ் அப்படின்னு பேர். இது எதுக்குன்னா நல்லா ஃப்ரிக்ஷனாக, அதாவது கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிறதுக்கு.
புரியுதா? நல்லா உராய்வு நல்லா கடத்துறதுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் ஆகுறதுக்கு இந்த மாதிரி வி குரூப் போட்டிருப்பாங்க. புரியுதா? இது பேர் வி பெல்ட் டிரைவ்னு பேர். இது அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வரும். இந்த டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் மிஷினரிலேருந்து ஆட்டோமேட்டிக் இன்ஜின்லேருந்து இப்போ வாகனத்தில் பயன்படுத்துகிற இன்ஜினு அப்புறம் ஹை டார்க் எங்கே தேவைப்படுதோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வி பெல்ட் டிரைவ் வரும். புரியுதா? இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, பெல்ட் டிரைவ்ல எந்த பெல்ட் டிரைவ் அதிகமாக பயன்படுதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? வி பெல்ட் டிரைவ். ஓகேவா? இதோட நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வி பெல்ட்டில் நமக்கு வந்து நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சத்தமே இருக்காது அந்த அளவுக்கு. புரியுதா? மற்ற ஃப்ளாட் பெல்ட்டை விட இதில் வந்து சத்தம் கம்மியாக இருக்கும், வைப்ரேஷன் இருக்காது, உதறல் அந்த மாதிரி வைப்ரேஷன் வராது, நல்ல கிரிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஈஸி ஹையர் எஃபிஷியன்சி, அதாவது நன்றாக கடத்தும், எஃபிஷியன்சி அதிகம், மோர் எஃபிஷியன்சி. புரியுதா? அடுத்தது ஈஸியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம், பெல்ட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஈஸியாக அந்த வி பெல்ட்டை வந்து ஈஸியாக நம்ம கையில்ட்டே மாட்டிக்கலாம். புரியுதா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ளாட் பெல்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம மாட்ட முடியாது, அது தனியாக நம்ம வந்து ஃபாஸ்ட்னஸ் போட்டு ஜாயின் பண்ணி அது நீளம் எவ்வளோ தேவையோ அதை வெட்டி எடுத்து, அது கால்குலேஷன்லாம் இருக்குது, பெல்ட் எவ்வளோ நீளமோ அதை எடுத்து வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்னஸ் போட்டு அப்புறம் ஜாயின் பண்ணணும். இது வந்து அப்போ தேவையில்லை, ஈஸியாக உடனே மாட்டிக்கலாம். புரியுதா? இதில் உள்ள குறைபாடுகள் என்ன பார்த்தோம்னா, இது ரொம்ப தூரத்துக்கு ஏற்றதல்ல. ஃப்ளாட் பெல்ட் வந்து ரொம்ப தூரத்துக்கு ஏற்றுறது, குறைவான டிஸ்டன்ஸுக்கு ஏற்றதல்லன்னு சொன்னோம். ஆனால் வி பெல்ட்டுங்கிறது குறைவான தூரத்துக்கு தான் ஏற்றுறது, ரொம்ப தூரத்துக்கு லாங் டிஸ்டன்ஸுக்கு வந்து இது வந்து ஏற்றுறது அல்ல. புரியுதா? வி பெல்ட் டிரைவ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாரு, வி பெல்ட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெல்ட்டோட திக்னஸ் வச்சு ஒரு 5 வகையான கிரேடு இருக்கு. புரியுதா? அந்த பெல்ட்டோட திக்னஸ் வச்சு நம்ம கடையில் கிடைக்கும் போதே இந்த மாதிரி 5 வகையான கிரேடு நமக்கு கிடைக்கும். ABCDEன்ட்டு அதுக்கு கொடுத்துருக்காங்க பாரு, அந்த விட்டும் திக்னஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிரேடு பக்கத்துல பாருங்க, ஏ கிரேடுக்கு என்ன கொடுத்துருக்கு? வித்து வந்து 13 mm, திக்னஸ் வந்து 8 mm. வித்துனா என்னது? அந்த மேல் பகுதி, பெல்ட்டோட மேல் பகுதி தான் வித்து. தெரியுதா? பெல்ட்டோட மேல் பகுதி தான் வித்து. திக்னஸ்ங்கிறது மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடைப்பட்ட தூரம். புரியுதா? இது திக்னஸ். இப்போ நீ ஏ கிரேடு பெல்ட்டை பார்த்தீங்கன்னா வித்து வந்து 13 mm இருக்கும், திக்னஸ் வந்து 8 mm இருக்கும். புரியுதா? அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அளவு கொடுத்துருக்காங்க, BCDE அப்படின்ட்டு. புரியுதா? இப்போ அதிகமாக பெல்ட்டை பெரிய பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா இ கிரேடு பெல்ட், வித்து வந்து 38 mm இருக்கும், திக்னஸ் வந்து 23 mm இருக்கும், 23 mm இருக்கும். இது பெரிய பெரிய மிஷினில் வரும். புரியுதா? பெல்ட் பெருசாக இருந்தால் புள்ளி பெருசாக இருக்கும், அப்போ மிஷினும் பெருசாக தான் இருக்கும். புரியுதா? இது ஞாபகம் வச்சு. வி பெல்ட்டில் 5 வகையான கிரேடுகள் உள்ளன. அடுத்தது ரிப்புடு பெல்ட். ரிப்புடு பெல்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பார் பெல்ட்டில் பாரு, உள்பகுதியில் பெல்ட்டோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளம் பள்ளமாக இருக்கும். அந்த புள்ளியில் பாருங்க, அந்த புள்ளி எப்படி இருக்கு? வரி வரியாக இருக்கா? இப்போ இது பக்கத்தில் உள்ள 3வது படம் வந்து பெல்ட் மாட்டியிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ஃப்ளாட் பெல்ட் மாதிரி தான் இருக்கும். புரியுதா? பார்க்கறதுக்கு தட்டையான பெல்ட் மாதிரி இருக்கும், ஆனால் உள்பகுதி பார்த்தீங்கன்னா வரி வரி வரியாக இருக்கும். புரியுதா? குரூப் மாதிரியா சின்ன சின்ன வரி வரியாக இருக்கும். அதே மாதிரி புள்ளிலையும் அதே வரி இருக்கும். புரியுதா? இது பேர் ரிப்புடு பெல்ட். அது பேர் தான் ரிப்பு. பார்க்கறதுக்கு ரிப்புடு பெல்ட் ஃப்ளாட் பெல்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃப்ளாட் பெல்ட் கிடையாது. உள்ள வந்து வரி வரியாக பள்ளங்கள், ஸ்மால் குரூஸ், சிறிய பள்ளங்கள் உள்ள வெட்டப்பட்டிருக்கும். பெல்ட்லேயும் இருக்கும், புள்ளிலையும் இருக்கும். இது எங்கே பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமொபைல் டிரைவ்ஸ் வாகனங்களில், குறிப்பாக எந்த இடம் ஆல்டர்னேட்டரு. இப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சாப்பிட்டு தான் சுற்றும் கீழே, அதுலேருந்து பெல்ட் போட்டு ஒவ்வொரு ஸ்பாட்ஸுக்கும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? சுழலக்கூடிய மற்ற பகுதியெல்லாம் இருக்கும். ஆல்டர்னேட்டர், அதாவது கரண்டை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆல்டர்னேட்டர் இருக்கும், கம்ப்ரஸர் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி ஏசி யூனிட் இருக்கும், வாட்டர் பம்ப் இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும் தனித்தனியாக. இது இன்ஜின்லேருந்து தான் பவரை வந்து அங்கே கடத்தப்போம், இன்ஜின்லேருந்து அந்த பவரை எடுத்துக்கணும் சுற்றுறதுக்கு. இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த ஆல்டர்னேட்டர், வாட்டர் பம்பு, ஏசி கம்ப்ரஸரு, அப்புறம் பவர் ஸ்டேரிங் பம்பு, அந்த மாதிரி இடத்துல இந்த ரிப்புடு பெல்ட் வரும். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மெஷினரியில் கொஞ்சம் நுணுக்கமான மிஷின்லாம் இருக்கும். புரியுதா? நுணுக்கமான மிஷின், நார்மல் மிஷின் வேற, நுணுக்கமான மிஷின் வேற. இப்போ டாலரன்ஸ்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருக்கிற மிஷின்லாம் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இந்த ரிப்புடு பெல்ட் வரும்.
புரியுதா? அப்புறம் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட். நம்ம உடற்பயிற்சி செய்யறதெல்லாம் ஒரு சில ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கு. புரியுதா? நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த ரிப்புடு பெல்ட் டிரைவ் வரும். புரியுதா? இதுல என்ன நமக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரிப்புடு பெல்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் எஃபிஷியன்சி வித் ஸ்மூத்தா இருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப சத்தமே இருக்காது இதுல. புரியுதா? இது ஓடும்போது சவுண்டே இருக்காது. கம்பேக்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள், அப்படியே கிரிப்பா ஃபிளெக்சிபிளா இருக்கும். புரியுதா? இது ஹை லோடு கண்டிஷன்லையும் இது நல்லா வேலை செய்யும். ஹை லோடு கண்டிஷன்லையும் இந்த ரிப்புடு பெல்ட் வேலை செய்யும். இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப நமக்கு கம்மி தான். புரியுதா? அவ்வளோ சீக்கிரம் ஸ்லிப் ஆகாது, மிஸ் அலைன்மெண்ட் ஆகாது, ரொம்ப நாளைக்கு இது வந்து உழைக்கும். புரியுதா? டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா நாட் சூட்டபிள் ஃபார் ஹெவி லோடு, அதிகமான லோடுக்கு வந்து சரியா வராது. புரியுதா? அப்புறம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விலை வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமான விலை ரிப்புடு பெல்ட். இப்போ நார்மல் வி பெல்ட்டை விட இது கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா டூத்து அல்லது டைமிங் பெல்ட். புரியுதா? அது பார்த்தீங்கன்னா தெரியும், படத்தில் பாருங்க. ரிப்புடு பெல்ட் வேற, டூத்து பெல்ட் வேற. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறது ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள அமைப்பு பாரு, அதில் வந்து நீல வாக்கத்தில் கோடு கூட இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குறுக்கு வசத்தில் இருக்கும். இந்த டைமிங் பெல்ட்ல பார்த்தீங்கன்னா படத்தில் பெல்ட்டோட குறுக்கு புறத்துல பள்ளம் பள்ளமா வெட்டப்பட்டிருக்கும். அதுல வந்து நீல வசத்துல வெட்டப்பட்டிருக்கும். இதுல வந்து குறுக்கு வசத்துல வெட்டப்பட்டிருக்கும். புரியுதா? அந்த புள்ளிலையும் பாரு, தெரியுதா? பெல்ட்ல எப்படி பள்ளம் இருக்கோ அதே மாதிரி புள்ளிலையும் பள்ளம் பள்ளமா இருக்கா, பல்லு பல்லா இருக்கா. இது டைமிங் பெல்ட். புரியுதா? டூத்துடு அல்லது டைமிங் பெல்ட் டிரைவ். புரியுதா? இது குறிப்பா எங்க யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ல வாகனங்கள்ல டைமிங் பெல்ட்னு ஒரு பெல்ட் இருக்கும். எல்லா இன்ஜின்னு ஒன்று இருந்தா டைமிங்னு ஒரு பெல்ட் இருக்கும். ஹெவி வெஹிக்கிளா பார்த்தீங்கன்னா, ஹெவி இன்ஜின்ல பார்த்தீங்கன்னாக்கா அதில் செயின் வரும். ஸ்மால் வெஹிக்கிள் காரு அந்த மாதிரி வேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெல்ட் தான் கொடுத்துருவாங்க. டைமிங், அதாவது இன்ஜினில் உள்ள வால்வுகள் எப்போ திறந்து மூடணும், அந்த டைமிங் குறிப்பிட்ட டைமில் கரெக்டாக திறந்து மூடணும். அப்போ வந்து அந்த டைமிங் கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டைமிங் பெல்ட் போட்டிருப்பாங்க. புரியுதா? கரெக்டாக ரொட்டேட் ஆகும். கொஞ்சம் கூட அது டைமிங் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கரெக்டாக வந்து ரொட்டேட் ஆகுறது அந்த மாதிரி இந்த வகையான பெல்ட் போட்டிருப்பாங்க. புரியுதா? இது அவ்வளோ சீக்கிரம் ஸ்லிப் ஆகாது. கரெக்டாக அக்யூரேட் டைமிங்கில் அப்படியே ரொட்டேட் ஆகும். புரியுதா? இதனால தான் இதுக்கு பேர் டைமிங் பெல்ட்னு பேர். இது மேக்ஸிமம் இன்ஜினில் மட்டும் தான் வரும். மிஷினரியில் வந்து அது அதிகமாக இருக்காது. புரியுதா? மிஷினரியில் இது அதிகமாக வராது. புரியுதா? அப்புறம் ஒரு சில ரோபோலாம் வேலை செய்யுதுல, ரோபோட்டிக். புரியுதா? அந்த ரோபோ மாதிரி இந்த கையெல்லாம் வந்து எடுத்து வைக்கும், அதெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி டைமிங், ஏன்னா அதுக்கெல்லாம் டைமிங் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல இந்த டைமிங் பெல்ட் வரும். புரியுதா? இருக்கிற பெல்ட்ல இந்த பெல்ட் தான் விலை ரொம்ப அதிகம். புரியுதா? இருக்கிற பெல்ட்லயே இந்த பெல்ட் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். புரியுதா? மற்ற பெல்ட்டுகளை விட இது வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம இது கொஞ்சம் மெயின்டைன் கரெக்டாக பண்ணணும். புரியுதா? டைமிங் பெல்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வராது, இந்த குறிப்பிட்ட முக்கியமான இடத்துல மட்டும்தான் வரும். அப்போ நமக்கு அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். விலை கொஞ்சம் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டைமிங் டூத்துடு அல்லது டைமிங் பெல்ட்டுங்கிறது விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா லிங்க்டு பெல்ட். படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி வகை வந்து லிங்க்டு பெல்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனி பீஸாக இருக்கும். அதை ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஒன்று இன்டர்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ரிவெர்ட் போட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த 3 படத்தையும் பாருங்க. இது இந்த பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனி பீஸு. புரியுதா? தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். நமக்கு தேவையான நீளத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், இதை ஒன்னோட ஒன்று அப்படியே இன்டர்லாக்கிங் பண்ணிட்டு தேவையான நீளத்துக்கு நம்ம இந்த பெல்ட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதுக்கு பேர் லிங்க்டு பெல்ட். லிங்க் பண்ணியிருக்கோம், ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணியிருக்கோம். புரியுதா? நம்ம தேவையான நீளத்தை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இப்போ செயின் மாதிரி தான். இப்போ செயின் எப்படி நம்ம தேவையான நீளத்தை வந்து கட் பண்ணிக்கலாம், நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த லிங்க்டு பெல்ட் டிரைவ். புரியுதா? இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையானது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? கண்டினியூஸாக நம்ம வந்து அது பேர் ஸ்ட்ரிப்புன்னு பேர். அந்த தனித்தனி பீஸு இருக்குல்ல, அது பேர் ஸ்ட்ரிப்பு. நீளத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பாக நம்ம வந்து மாட்டும் போது நீளத்தை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நம்ம இந்த புள்ளியோட டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பெல்ட்டை வந்து நம்மளே நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். புரியுதா? இது தனியாக நம்ம கடையில் வந்து கிடைக்கும், தனித்தனி பீஸாக தான் இருக்கும். நம்ம ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணிக்கணும்.
இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எங்க பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் டெக்ஸ்டைல் மிஷினரி, இந்த ஸ்பின்னிங் மில்லாம் இருக்கும் புரியுதா, இந்த நூல் நூக்கக்கூடிய ஸ்பின்னிங் மில்லாம் இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா அதிகமா இந்த பெல்ட் டிரைவ் இருக்கும். இந்த பெல்ட் இருக்கும், லிங்க்டு பெல்ட் அதிகமா வரும். அப்புறம் அக்ரிகல்ச்சர் மிஷினரி, விவசாயம் சார்ந்த இயந்திரங்கள்லாம் இருக்கு புரியுதா, புல்டோசர் அந்த மாதிரி நாற்று நடுற மிஷினு அந்த மாதிரி வேளாண்மை சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள்ல இந்த லிங்க்டு பெல்ட் வரும். அப்புறம் கன்வேயர் சிஸ்டம், கன்வேயர்னா தெரியுமில்ல, ஒரு இடத்துல இருந்து பொருள் இன்னொரு இடத்துக்கு எடுத்து போவோம், அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும், கன்வேயர்ல போவோம் புரியுதா. நம்ம அப்படியே நம்ம இதுல லிஃப்ட்ல போற மாதிரி அந்த பொருளே வந்து என்ன மூவ் ஆகும், கீழே இருந்து மேலே மூவ் ஆகும். அந்த மாதிரி கன்வேயர் சிஸ்டத்துக்கு இந்த பெல்ட் டிரைவ் வரும், லிங்க்டு பெல்ட் டிரைவ் வரும் புரியுதா. இதுல என்ன நமக்கு நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா அட்வான்டேஜ், இந்த பெல்ட் இஸ் மேட் ஆஃப் இண்டிவிஜுவல் லிங்க்னால லெங்த் வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட் சப்போஸ் லூஸ் ஆகிட்டு இப்போ தளர்வு ஆகிட்டுனா என்ன பண்ணிக்கலாம், நீளத்தை நம்ம அதே கட் பண்ணிட்டு டக்குன்னு மாட்டிக்கலாம். ஒரு பீஸை எடுத்துட்டு நம்ம மாட்டும் போது என்ன ஆகும், நீளம் வந்து குறைஞ்சிரும் புரியுதா. அப்போ பெல்ட் வந்து டைட்டாக இருக்கும் புரியுதா. ஈஸியாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி புரியுதா, இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இதில் வந்து வைப்ரேஷன் அதிகம் வராது, இது வந்து இழுத்துரும், வைப்ரேஷனை வந்து என்ன பண்ணிக்கணும், தாங்கிக்கிடும் புரியுதா. அப்புறம் இதில் என்ன குறைபாடு அப்படின்னு பார்த்தோம்னா லோயர் பவர் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி. இது மற்ற பெல்ட்டை கம்பேர் பண்ணும்போது பவர் டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை அந்த அளவுக்கு சிறப்பான பெல்ட்னு சொல்ல முடியாது புரியுதா. நாட் சூட்டபிள் ஃபார் ஹை ஸ்பீட், வெரி ஹை ஸ்பீட் அண்ட் வெரி ஹை டார்க் அப்ளிகேஷன். இது ஓவர் ஸ்பீட் ஹை ஸ்பீட்ல உள்ள டிரான்ஸ்மிஷனுக்கு இது வந்து ஏற்றதா அல்ல புரியுதா. இது லோயர் பவர் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இது வந்து ஏற்றது, மீடியமா சுத்துற ஸ்பீடுக்கு மட்டும்தான் இது வந்து ஏற்றது புரியுதா. இப்போ நம்ம 5 வகையான பெல்ட் டிரைவ் பத்தி நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்க, அதர் பெல்ட் டிரைவ்லாம் இருக்கு. என்னது, கிராஸ் பெல்ட் டிரைவ். இந்த பெல்ட் அப்படியே கிராஸ் பண்ணி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், இப்போ நம்ம நார்மல் ஓப்பன் பெல்ட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னாக்கா 2 புள்ளியும் இந்த என்ன டைரக்ஷன்ல சுத்துதோ அதே டைரக்ஷன்ல இந்த புள்ளியும் சுத்தும். இப்போ டிரைவர் புள்ளி என்ன டைரக்ஷன்ல சுத்துதோ அதே டைரக்ஷன்ல தான் ட்ரிவன் புள்ளியும் சுத்தும். இப்போ நமக்கு எனக்கு ஆப்போசிட்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போடணும். கிராஸ் பெல்ட் டிரைவ்ங்கிறது பெல்ட் நம்ம ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணி போட்டோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு டைரக்ஷன் வந்து மாத்தி கிடைக்கும். இந்த பாரு படத்துல பாரு, ஒரு புள்ளி இப்படி சுத்துது, இதே மறு புள்ளி எப்படி சுத்துது, இப்படி சுத்து. ரெண்டாவது படத்தை பாருங்க, இது காம்பவுண்ட் பெல்ட் டிரைவ், வரிசையா புள்ளி இருக்கும். அப்ப பெல்ட் ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஒண்ணு இதுல இருந்து இந்த புள்ளிக்கு, அப்ப இந்த புள்ளில இருந்து இந்த புள்ளிக்கு, அது மாதிரி ஒன்னோட ஒண்ணு மாட்டினா அது பேர் காம்பவுண்ட் பெல்ட் டிரைவ்னு பேர். நமக்கு இடையில ஒரு புள்ளி நமக்கு வந்து ரிவர்ஸ்ல வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், பெல்ட்டை வந்து கிராஸ் பண்ணி போடணும். இது அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு கிராஸ் எல்லாம் கிடைக்கும் புரியுதா. ஆப்போசிட்ல நமக்கு புள்ளி சுத்தம் புரியுதா. இதுக்கு பேரு காம்பவுண்ட் பெல்ட் டிரைவ் அப்படின்னு பேர் புரியுதா. சரி, இந்த பெல்ட் டிரைவ்ல நமக்கு ஸ்பீடு எப்படி நமக்கு கிடைக்கும்னா, இந்த பெல்ட்டோட டயாமீட்டரை வச்சு நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். இப்போ பெரிய டயாமீட்டர்னா அந்த புள்ளி மெதுவாக தான் சுத்தும், சின்ன டயாமீட்டர்னா புள்ளி வேகமா சுத்தும் புரியுதா. நமக்கு பின்னாடி அதை பத்தி சொல்றேன் புரியுதா. இப்போ மெட்டீரியல்ஸ் ஆஃப் தி பெல்ட், பொதுவாக பெல்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரப்பர். அதிகமாக பெல்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரப்பர்ல தான் தயாரிச்சிருப்பாங்க புரியுதா, ரப்பரான பெல்ட்டுகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் லெதர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பயன்பாடு ரொம்ப கம்மி தான். அந்த காலத்தில் உள்ள மிஷின்லாம் லெதரில் இருக்கும், ஆனால் இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரப்பர் பெல்ட்டு ஃபேப்ரிக் பெல்ட் தான் அதிகமாக இருக்கும் புரியுதா. ஃபஸ்ட்டு ரப்பர் பெல்ட் இருக்குது, அப்புறம் லெதர் பெல்ட் தோலான பெல்ட்டுகள். மூணாவது ஃபேப்ரிக்னா என்ன, காட்டன், பாலிஸ்டர், நைலான், அந்த நூல் அதை வச்சு தயாரிக்கிறது புரியுதா. காட்டன், பாலிஸ்டர் அல்லது நைலான இழைகள், நூல் இழைகள்னு சொல்லுவாங்க. இதை ஒன்னோட ஒன்று பின்னி தனியாகவும் தயாரிப்பாங்க, இல்லை ரப்பரோட சேர்த்தும் தயாரிப்பாங்க, அது ஃபேப்ரிக் மெட்டீரியல் புரியுதா. அப்புறம் பலாட்டான்னு ஒரு மெட்டீரியல் இருக்கு. பலாட்டான்னா ஒரு மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பால். இப்போ நம்ம ரப்பர் எப்படி எடுக்கிறாங்க மரத்துலேருந்து, அதே மாதிரி பலாட்டான்னு ஒரு மரம் இருக்கு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பால்லேருந்து இந்த பெல்ட் தயாரிக்கிறாங்க. இது ரப்பர் மரம் மாதிரி தான். இது வந்து நம்ம நாட்டில் இல்லை, ரப்பர் மரம் நம்ம நாட்டில் இருக்கு. பலாட்டாங்கிறது இது வெளிநாட்டில் இருக்கு புரியுதா. தென் அமெரிக்க நாட்டில் இந்த மரங்கள் நிறைய இருக்கு, அதுலேருந்து எடுக்கிறாங்க பலாட்டான். இதுவும் பெல்ட் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரி,
நம்ம அடுத்து பார்க்க போகிற டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்னர்ஸ். இப்போ நம்ம வந்து பெல்ட்டை வந்து இணைக்கும் போது அதுக்குன்னு ஒரு சில முறைகள்லாம் இருக்கு. குறிப்பாக ஃப்ளாட் பெல்ட்டுக்கு. ஃப்ளாட் பெல்ட் வந்து நமக்கு ஜாயின் பண்ணியே கிடைக்காது கடையில், நம்ம தான் ஜாயின் பண்ணணும். புரியுதா? ஒரு ரோல் மாதிரி இருக்கும், நம்ம தேவை நீளத்துக்கு நம்ம வெட்டி நம்ம என்ன பண்ணோம், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது ஒரு சில முறைகள் இருக்கு. நம்ம இஷ்டத்தெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து லோடில் சுற்றும் போது கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா என்னவோ பிஞ்சிரும், எடுத்து தனியாக வந்துடும், ரெண்டுமே தனியாக பிரிஞ்சிடும். கரெக்டான முறையில் நம்ம வந்து என்ன பண்ணோம், அதை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்னது, ஃபாஸ்னர்ஸ். புரியுது அப்படின்னு பேர். புரியுதா? இந்த ஜாயின் பண்ணுற முறைக்கு ஃபாஸ்னர்ஸ்னு பேர், இணைப்பான்கள். இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஒயர் டைப் ஃபாஸ்னர்ஸ் ஒன்று இருக்கு. ரெண்டு முனை எப்படி இணைக்கிறாங்க பாரு. ஒயர்னா என்ன, இரும்பு கம்பி மாதிரி போட்டு அதில் ரெண்டு முனையை ஒன்றா வச்சு நடுவில் ஒரு ஸ்டீல் ராடு வச்சு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அப்படியே இதையும் அப்படியே பின்னிடுறாங்க. புரியுதா? நம்ம ஷூ லேஸில் அப்படி கட்டுற மாதிரி இந்த ரெண்டு பெல்ட்டோட ரெண்டு முனையை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒயர் போட்டு பண்ணுறாங்க. இதுக்கு பேர் ஒயர் டைப் பெல்ட் ஃபாஸ்னர்ஸ் அப்படின்னு பேர். புரியுதா? இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது பொதுவாக லைட் டியூட்டி மிஷின் மட்டும் தான் இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். புரியுதா? லைட் டியூட்டி சின்ன மிஷின், லைட் டியூட்டி மிஷினுக்கு தான் இது வந்து இந்த ஒயர் டைப் ஃபாஸ்னர் வந்து பயன்படுத்தணும். புரியுதா? இது அதிகமான ஹெவி லோடுக்கு வந்து போடக்கூடாது. புரியுதா? படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்து என்ன டைப் ஆஃப் ஃபாஸ்னர்ஸ்னு கேட்பாங்க. புரியுதா? நீங்கள் படத்தில் பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைப்பு ஒயர் டைப் பெல்ட் ஃபாஸ்னர்ஸ். நெக்ஸ்ட் ரெண்டாவது டைப் பார்த்தோம்னா லாக்ராலி டைப்னு பேர். இது பேர் லாக்ராலி டைப். பாருங்க எப்படி அமைச்சிருக்காங்க பாரு. ரெண்டு முனையும் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி 90 டிகிரிக்கு பெண்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்டீல் ராடு வச்சு அதை ஒன்னோட ஒன்று லாக் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இதுதான் நமக்கு ஹெவி டியூட்டி மிஷினுக்கெல்லாம் இதுதான் போட்டிருப்பாங்க. புரியுதா? ஹெவி டியூட்டி மிஷின், அதிகமான லோடை கடத்தக்கூடிய மிஷினில் ஹெவி டியூட்டி மிஷின் சொல்கிறோம். அந்த மாதிரி மிஷினில் வந்து இந்த வகையான பெல்ட் ஃபாஸ்னர்ஸ் பயன்படும். புரியுதா? இதுக்கு பேர் லாக்ராலி டைப்னு பேர். புரியுதா? எப்படி இந்த படத்தில் பாருங்க, பெல்ட்டோட முனையை வந்து 90 டிகிரிக்கு திருப்பி ரெண்டு பக்கமும் ஸ்டீல் ராடு வச்சு, ஸ்டீல் ராடு எப்பவுமே வைக்கணும், அதை வச்சு நம்ம கம்பிகள் மூலம் வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, லாக் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இது லாக்ராலி டைப். ஹெவி மிஷினுக்கு எது ஏற்றது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும், இந்த டைப் தான் சொல்லணும், லாக்ராலி டைப் தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் டைப். ஜாக்சன் டைப்புங்கிறது இது லைட் அண்ட் மீடியம் டியூட்டி மிஷினுக்கு ஏற்றது. புரியுதா? லைட் டியூட்டி மிஷினுக்கு பயன்படுத்தலாம், மீடியம் டியூட்டி மிஷினுக்கு பயன்படுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் ஸ்டீல் பட்டைகள், சின்ன பட்டை மாதிரி இருக்கும். புரியுதா? அதில் பாருங்க, அதில் போட்டு ரிவெட்டு போட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? இது வந்து ரிவெட்டு. இந்த மாதிரி பெல்ட்டில் தனித்தனியாக 3 பீஸ் இருக்கா, அதான் ஜாக்சன் டைப்பு. அந்த 3 மேலேயும் வச்சு கீழே வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பெல்ட்டில் ரிவெட்டை போட்டு அடித்து ஜாயின் பண்ணிடுவாங்க. புரியுதா? லாக் ஆகிடும். இதுக்கு பேர் ஜாக்சன் டைப்புன்னு பேர். இது லைட் அண்டு மீடியம் டியூட்டி மிஷினுக்கு ஏற்றது. நெக்ஸ்ட் டைப்பு கிரசன்ட் டைப்பு. இதுவும் ஜாக்சன் டைப் மாதிரி தான், கொஞ்சம் அகலமாக வரும். அந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும். புரியுதா? இந்த ஃபாஸ்னருக்கு பேர் கிரசன்ட் டைப்புன்னு பேர். இதுவும் லைட் அண்ட் மீடியம் டியூட்டி மிஷினுக்கு ஏற்றது. புரியுதா? இதுக்கு பேர் கிரசன்ட் டைப். நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப் பார்த்தோம்னா அலிகேட்டர் டைப். புரியுதா? அலிகேட்டர் டைப் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அலிகேட்டர் டைப் இது ஒரு சிறந்த ஒரு இணைப்பான். புரியுதா? அலிகேட்டர் டைப்பு படத்தை பார்த்தாலும் தெரியும். புரியுதா? இது தனியாக கடையில் நமக்கு ஃபாஸ்னர் கிடைக்கும். இந்த பக்கமும் இந்த பக்கம் மாட்டி பெல்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, நடுவில் ஒரு ஸ்டீல் ராடு போட்டு லாக் பண்ணுவாங்க. அதாவது ரெண்டு பல்லுபல்லாக இருக்கும், ரெண்டு பக்கமும் இந்த ஃபாஸ்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்லுபல்லாக இருக்கும். ரெண்டையும் லாக் பண்ணி நடுவில் வந்து இந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்டீல் ராடு போட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க, மடக்கி விட்டுருவாங்க. புரியுதா? ஒரு ஸ்பிளிட் பின் மாதிரி போட்டு மடக்கி விட்டுருவாங்க. அது நல்லா லாக் ஆகிடும். ஆனால் இதுவும் ஹெவி லோடுக்கெல்லாம் ஏற்றுறது அல்ல, லைட் அண்ட் மீடியம் டியூட்டி தான் ஏற்றுது. இது ஆனால் இந்த லைட் அண்ட் மீடியம் டியூட்டி மிஷினில் வந்து அதிகமாக பயன்பட ஃபாஸ்னர் இந்த வகையான அலிகேட்டர் டைப் தான் அதிகமாக இருக்கும். புரியுதா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு. இந்த பெல்ட் ட்ரில்லை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டென்ஷன் ரேஷியோ நம்ம புக்கிலே இருக்கு. டென்ஷன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போ டிரைவர் புள்ளிக்கும் ட்ரிவன் புள்ளிக்கும் பெல்ட் போட்டு ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழ்ப்பக்கம் வந்து கொஞ்சம் டைட்டாக ஓடும். பெல்ட்டோட கீழ்ப்பகுதி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுது, டிரைவர் புள்ளிருந்து பவர் அப்படியே இழுத்து வாங்குது. அப்போ கீழ்ப்பக்கம் டைட்டாகவும் மேல் பக்கம் லூஸாகவும் இருக்கும். இந்த லூஸா உள்ள பக்கத்துக்கு பேர் ஸ்லாக் சைடுன்னு பேர். மேல் பக்கம் கொஞ்சம் லூஸா ஓடும், அந்த பக்கத்துக்கு பேர் ஸ்லாக் சைடுன்னு பேர். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதுக்கு பேர் டென்ஷன் சைடுன்னு பேர். புரியுதா? இந்த அதை வந்து T1 சொல்லுவாங்க. டென்ஷன் சைடு வந்து T1 சொல்லுவாங்க, ஸ்லாக் சைடு வந்து T2 சொல்லுவாங்க. புரியுதா? TS அல்லது T2 சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்குமே உள்ள விகிதத்துக்கு பேர் தான் என்னது, டென்ஷன் ரேஷியோ. புரியுதா? இந்த டென்ஷன் ரேஷியோ வந்து கரெக்டான அளவுல இருக்கணும். இப்போ டென்ஷன் ரேஷியோ கம்மியா இருந்துன்னு வச்சுங்க, என்ன ஆகும், பெல்ட் டைட்டா இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோ கம்மியா இருந்ததுன்னா பெல்ட் ரொம்ப டைட்டா இருக்கும். இப்போ பெல்ட் டைட்டா இருந்தா என்ன ஆகும், பேரிங் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? பெல்ட் தேயறது மட்டும் இல்லாம அந்த புள்ளிக்கு உள்ள இருக்கிற பேரிங் என்ன ஆகும், சீக்கிரம் தேய ஆரம்பிச்சிடும். புரியுதா? அதனால எப்பவுமே பெல்ட் வந்து சரியான ரேஷியோல இருக்கணும், டென்ஷன் வந்து சரியான விதத்துல இருக்கணும். சப்போஸ் ரேஷியோ அதிகமா இருக்கு, அப்ப என்ன ஆகும், பெல்ட் வந்து ஸ்லிப் ஆகும், சரியா பவரை வந்து கடத்தாது. புரியுதா? லூஸா இருக்குன்னு அர்த்தம். ரேஷியோ அதிகமா இருக்குன்னு என்ன அர்த்தம், பெல்ட் லூஸா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சரியா கடத்தாது, பெல்ட் ஸ்லிப் ஆகும், புள்ளி மட்டும் சுத்திட்டு இருக்கும், பெல்ட் அப்படியே நிற்கும். புரியுதா? அப்ப விகிதம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம விகிதம் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை, கம்மியா இருந்தாலும் பிரச்சனை. அப்போ கரெக்டான விகிதத்தில் இருக்கணும், அதான் டென்ஷன் ரேஷியோ. அதாவது டைட் சைடுக்கும் ஸ்லாக் சைடுக்கும் இடையே உள்ள விகிதம். புரியுதா? T1/TS, அதான் டென்ஷன் ரேஷியோ. அடுத்தது பெல்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு முறையில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில டிரைவ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடாவே கொடுத்துருங்க, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அந்த வசதி இருக்காது. சில மிஷின்ல இந்த டிரைவர் புள்ளிக்கு நடுவில் பெல்ட் போடும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, அது எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வசதியே கொடுத்துருக்காது. ஆனா பெல்ட் லூஸ் ஆயிட்டா என்ன பண்றது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றது, எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளியை நம்ம வைக்கணும். அதுக்கு பேரு ஜாக்கி புள்ளி அப்படின்னு பேரு. புரியுதா? ஒரு ஐடிலரா ஒரு புள்ளியை வைக்கணும். இந்த படத்துல பாருங்க, ஒரு புள்ளி வச்சிருக்காங்களா, தெரியுதா? இதுக்கு பேர் என்னது, ஜாக்கி புள்ளி. புரியுதா? எதுக்குன்னா பெல்ட் வந்து டென்ஷன் வந்து நம்ம என்ன பண்றோம், குறைக்கிறோம். பெல்ட் சப்போஸ் லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் டென்ஷன் வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜாக்கி புள்ளி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில மிஷின்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வசதி இருக்கும். இந்த ரெண்டாவது படத்தை பாருங்க. ஒரு சில மிஷின்ல அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வசதி இருக்கும், லாக்கிங் நட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணும்போது என்ன ஆகும், தள்ளி வச்சுக்கலாம், இல்லை இறக்கி கிட்ட வச்சுக்கலாம், இல்லை எட்டி தூரமா வச்சுக்கலாம். புரியுதா? டிரைவர் புள்ளி என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் நம்ம இழுத்து வச்சுக்கலாம். இது அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ இருக்கும். புரியுதா? இது எதுக்குன்னா பெல்ட் டென்ஷன் வந்து நம்ம வந்து கூட்டிக்கலாம் அல்லது குறைச்சிக்கலாம். ஏன்னா பெல்ட் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது, நாளாக என்ன ஆகும், கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். புரியுதா? ஞாபகம் வச்சுங்க, இந்த பெல்ட் வந்து நம்ம ரெண்டு முறையில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபிக்ஸடா உள்ள புள்ளியில வந்து எக்ஸ்ட்ரா ஜாக்கி புள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ற புள்ளியில வந்து தனியா அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம ட்ரில்லிங் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த டைப் இருக்கும், இந்த ரெண்டாவது டைப் இருக்கும். நம்ம மோட்டாரோட புள்ளி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வசதி கொடுத்துருப்பாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். பெல்ட் டிரைவ்ல ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். என்னன்னா, இப்போ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்னா என்ன, இந்த பெல்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த புள்ளியில வந்து படிஞ்சு இருக்கு. புரியுதா? இந்த பெல்ட் வந்து, புரியுதா, இந்த புள்ளியில பெல்ட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதோட படிஞ்சு இருக்கு, அதுக்கு அந்த தூரத்துக்கு பேர் தான் என்னது, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்னு பேர். இப்போ பாரு, இந்த அம்புகுறி போட்டிருக்கு. இப்போ அது வரைக்கும் என்ன படிஞ்சு, அந்த பெல்ட் வந்து என்ன, அதில் வந்து படிஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இந்த ரெண்டு புள்ளியிலையும் பாருங்க, இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் எப்பயுமே அதிகமா இருக்கணும். புரியுதா? அதாவது இப்படி இருக்கக்கூடாது. சில புள்ளியில பார்த்தீங்கன்னாக்கா பெல்ட் வந்து இப்படி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கம்மி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? இது வந்து தப்பு. ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் எப்பவுமே அதிகமாக இருக்கணும்.
அதாவது ரெண்டு படத்துக்கும் பாரு, வித்தியாசம் தெரியுதா? இதுதான் சரி. புரியுதா? ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் எப்பவுமே பெல்ட் டிரைவ்ல அதிகமா இருக்கணும். அதாவது புள்ளியில வந்து பெல்ட் எவ்வளவு தூரம் அதுல வந்து படிஞ்சு இருக்கு, அதுதான் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். புரியுதா? அடுத்து ரேப்பிங் ஆங்கிள், ஒரு முக்கியமானது. ரேப்பிங் ஆங்கிள்ங்கிறது ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி தான், ஆனா என்னது, இது ஒரு கோணம். இப்போ பாரு, பெல்ட் மாட்டிருக்காங்க, ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளவு தூரம் படிஞ்சிருக்கு பெல்ட் பாரு. இப்போ பாரு, இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கு நடுவில் கரெக்டாக அந்த அது வரைக்கும் பெல்ட் வந்து புள்ளியில வந்து என்ன இருக்கு, அதுல வந்து படிஞ்சிருக்கு. இப்ப இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தான் என்னது, ரேப்பிங் ஆங்கிள். புரியுதா? இதான் என்னது, ரேப்பிங் ஆங்கிள். ரேப்பிங் கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த ரேப்பிங் ஆங்கிள் எப்பயுமே எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். இப்போ நம்ம எப்படி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அதிகமா இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த ரேப்பிங் ஆங்கிளும் அதிகமா இருக்கணும். புரியுதா? ரெண்டு புள்ளியிலையுமே ரேப்பிங் கோணம் கரெக்டா இருக்கணும். ரேப்பிங் கோணம் கரெக்டா அதிகமா இருந்தாதான் அது வந்து அதிகமான பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணும். புரியுதா? இல்லைன்னா குறைஞ்சிரும், அதோட பவர் ரேட் வந்து குறைஞ்சிடும், டார்க் வந்து லோ ஆயிடும். புரியுதா? அந்த சக்தியை வந்து என்ன ஆகும், குறைஞ்சிரும். அதனால ரேப்பிங் ஆங்கிள் எப்பயுமே அதிகமா இருக்கணும். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் அதிகமாகவும் இருக்கணும், ரேப்பிங் ஆங்கிளும் அதிகமாகவும் இருக்கணும். புரியுதா? சரி, அடுத்தது கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். இந்த பிளாட் பெல்ட் டிரைவ், சாரி, இந்த பெல்ட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி மெயின்டைன் நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கீப் தி புல்லி ஃபேசஸ் அண்ட் பெல்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஃபாரின் மெட்டீரியல் விச் மே காஸ் ஸ்லிப்ஸ். பொதுவாக இந்த பிளாட் பெல்ட்டில் எந்த விதமான தூசியோ இல்லை அழுக்கு மண் அந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே அதில் வந்து படியாமல் பார்த்துக்கணும். புரியுதா? மண், தூசி, துகள், ஆயில், கிரீஸ் அந்த மாதிரி வெளிப்பொருட்கள் எதுவுமே பெல்ட்டில் வந்து படியாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி வந்ததுன்னா அந்த பெல்ட் என்ன ஆகும், ஒன்று சிலிப்பாகவும் இல்லை தேய ஆரம்பிக்கும். புரியுதா? சிறப்பாக வேலை செய்யாது. அதனால பெல்ட் எப்பயுமே சுத்தமாக இருக்கணும், அந்த புள்ளியும் சுத்தமாக இருக்கணும், பெல்ட்டும் சுத்தமாக இருக்கணும். புரியுதா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், வியர் தே சுட் பி ரீப்ளேஸ்டு. சப்போஸ் பெல்ட் தேஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம உடனே அது சரி பண்ணி போட முடியாது, புதுசாக தான் மாற்றிக்கணும். புரியுதா? தேஞ்ச பெல்ட்டை வந்து உடனடியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், மாற்றிடணும். சப்போஸ் ஒரு 5 பெல்ட் வருது ஒரே இதில், ஒரே பெல்ட், ஒரே மல்டிபிள் பெல்ட் வருது, வி பெல்ட்லேயே மல்டிபிள் பெல்ட் சொல்கிறோம். 5 பெல்ட் வருதுன்னா ஒரு பெல்ட் தேஞ்சுன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணோம், அந்த ஒன்றை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது, 5ஐயுமே புதுசாக மாற்றிக்கணும். அதுதான் சரியான முறை. புரியுதா? அப்புறம் ரெகுலர்லி ஷெட்யூல்டு பெல்ட் டிரைவர் இன்ஸ்பெக்ஷன், அப்பப்போ நம்ம வந்து கண்காணிக்கணும். புரியுதா? நம்ம அப்பப்போ கரெக்டாக ஓடுதா, கரெக்டாக இருக்கான்னு நம்ம அப்பப்போ நம்ம என்ன பண்ணோம், கண்காணிக்கணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அப்புறம் டென்ஷன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த பெல்ட் பொருத்தும் போது கரெக்டான முறையில் பொருத்தணும். நம்ம பாட்டுக்கும் அதுக்குன்னு உள்ள உபகரணம் வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். என்ன முறையோ அதை பற்றி தான் நம்ம பண்ணணும். புரியுதா? தவறான முறையில் வந்து ப்ராப்பராக பண்ணணும், தவறான முறையில் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடாது. அப்புறம் பெல்ட்டுகள், புது பெல்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும், கூலான இடத்துல இருக்கணும், கூலிங்கான குளிர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கணும் நம்ம. புரியுதா? இருட்டான குளிர்ந்த இடத்துல வச்சிருக்கணும். ஈரமான இடம், சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்துல, வெப்பமான இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெல்ட்டை ஸ்டோர் பண்ணக்கூடாது. பண்ணினா அந்த பெல்ட் வீணா போயிடும். புரியுதா? அதோட பலம் வந்து, அதோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். எப்பவுமே பெல்ட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணும்போது குளிர்ச்சியான இருட்டான இடத்துல நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம இந்த பாயிண்ட் நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த பெல்ட் சீக்கிரம் வந்து நமக்கு தேயாம ரொம்ப நாளைக்கு அதோட லைஃப் வரும். புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபிளாட் பெல்ட் வந்து நம்ம நீளம் எவ்வளவு வேணுங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு புள்ளி, ரெண்டு பக்கமும் புள்ளி இருக்கு, ஒரு 20 அடி தூரத்தில் 2 புள்ளி இருக்கு. டிரைவர் புள்ளிக்கும் ட்ரிவன் புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம், சென்டர் டிஸ்டன்ஸ், அது 20 அடி இருக்குன்னு வச்சுக்க. நம்ம பெல்ட் நம்ம எவ்வளவு தூரத்தில் நம்ம கட் பண்ணி போடணும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓப்பன் பெல்ட் இருக்கு பாருங்க. எல்லுங்கிறத லெங்த், தேவையான லெங்த். அதுக்கு என்ன ஃபார்முலானா டி பிளஸ் கேபிட்டல் டி பிளஸ் ஸ்மால் டி பை 2. புரியுதா? இன்ட்டு 3 1/7 இன்ட்டு 2x.
நம்ம இந்த ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு வந்து தேவையான நீளம் கிடைச்சிடும். டிங்கிறது என்ன? கேபிட்டல் டிங்கிறது அந்த இருக்கிற 2 புள்ளி எது பெரிய புள்ளி அதோட டயாமீட்டர் விட்டம், பெரிய புள்ளியோட டயாமீட்டர், அதான் கேபிட்டல் டி. ஸ்மால் டிங்கிறது சின்ன புள்ளியோட டயாமீட்டர், சின்ன புள்ளியோட விட்டம். இதுல எக்ஸ்ங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ். இப்ப படத்துல பாருங்க எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 புள்ளி, 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள மைய தூரம், சென்டர் டிஸ்டன்ஸ். இந்த அளவு வச்சு நம்ம இந்த கணக்கை போடும்போது என்ன ஆகும்? அந்த ஃபார்முலா வச்சு போடும்போது நமக்கு தேவையான நீளம் எள்ளு கிடைச்சிரும். புரியுதா? நம்ம அதுக்கப்புறம் பாஸ்னர்ஸ் போட்டு ஜாயின் பண்ணி நம்ம கரெக்டா ஃபிட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். புரியுதா? கரெக்டா இருக்கும். புரியுதா? இது வந்து ஓப்பன் பெல்ட்டுக்கு. இதே நீ கிராஸ் பெல்ட்டுக்கு வந்து வேற ஃபார்முலா வரும். இதே இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போடணும்னா அதுக்கு பெல்ட் நீளம் கொஞ்சம் அதிகமா வேணும். புரியுதா? அதுக்கு வந்து வேற ஃபார்முலா இருக்கு. C/2 + C/2ன்னு இருக்கு. கேபிட்டல் சி பிளஸ் ஸ்மால் சி. கேபிட்டல் சிங்கிறது பெரிய புள்ளியோட சர்க்கம்பரன்ஸ், சுற்றளவு. ஸ்மால் சிங்கிறது சின்ன புள்ளியோட சுற்றளவு. புரியுதா? இப்ப ஆறுங்கிறது கேபிட்டல் ஆறுங்கிறது பெரிய புள்ளியோட ஆரம், ஸ்மால் ஆறுங்கிறது சின்ன புள்ளியோட ஆரம், எக்ஸுங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ். இந்த எல்லா அளவு வச்சு நம்ம அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடும்போது இந்த கிராஸ் பெல்ட்டுக்கு தேவையான நீளம் வந்து நமக்கு கிடைச்சிரும். புரியுதா? பார்த்துங்க. இந்த ஃபார்முலா வந்து சப்போஸ் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டெப்டு டிரைவ். நம்ம ட்ரில்லிங் மிஷின்லாம் இருக்கும். ஸ்டெப்டு டிரைவ்ங்கிறது நமக்கு வேரியேஷன், ஸ்பீடு வேரியேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்டு புள்ளி போட்டுக்கலாம். புரியுதா? ஸ்டெப்டு புள்ளி நம்ம ஒரு 3 வகையான ஸ்டெப்டு புள்ளி ஒண்ணா இருக்கும். நமக்கு 3 வகையான வேகம் வந்து நம்ம வந்து இதுல கிடைக்கும் நமக்கு. புரியுதா? இப்போ டிரைவர் புள்ளி 3 ஸ்டெப் இருக்கும், அதே மாதிரி ட்ரிவன் புள்ளி 3 ஸ்டெப் இருக்கும். நம்ம பெல்ட் வந்து நம்ம எதுலாம் மாற்றி போட்டுக்கலாம். இதுக்கு பேர் ஸ்டெப்டு டிரைவ்னு பேர். டிஃப்ரெண்ட் ஸ்பீடு வந்து நமக்கு 3 ஸ்பீடு நமக்கு வந்து கிடைக்கும். நமக்கு தேவையான ஸ்பீடு வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். புரியுதா? ஃபாஸ்ட், மீடியம், லோ ஸ்பீடு, மீடியம் ஸ்பீடு, ஹை ஸ்பீடு. புரியுதா? இந்த மாதிரி 3 வகையான ஸ்பீடு நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு பேர் ஸ்டெப்டு டிரைவ்னு பேர். அந்த மாதிரி ரைட் ஆங்கிள் டிரைவ் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் டிரைவ்ங்கிறது செங்குத்தான டிரைவ். இது மேக்சிமம் அதிகமா இருக்காது. சப்போஸ் நமக்கு வேணும் என்ன பண்ணோம்? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா புள்ளி, கைடு புள்ளி வச்சு தான் நம்ம மாட்டணும். அப்பதான் அந்த டிரைவ் சிறப்பா ஓடும். சும்மா எடுத்தோடனே செங்குத்தா போட்டோம்னா ஓடாது. புரியுதா? நீங்க தனியா என்ன பண்ணணும்? கைடு புள்ளி வைக்கணும். புரியுதா? இந்த மாதிரி கைடு புள்ளி வச்சோம்னா நமக்கு ரைட் ஆங்கிளா நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். செங்குத்தா நம்ம வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் புள்ளி. புள்ளியை பாருங்க. இந்த மாதிரி புள்ளி பிளாட்டா இருந்தா அதுக்கு பேர் பிளாட் புள்ளி அப்படின்னு பேர். தெரியுதா? இந்த மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாட் பெல்ட் மாற்ற புள்ளிக்கு பேரு பிளாட் புள்ளி அப்படின்னு பேர். இது மெஷினோட சாஃப்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க? கீ மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். புரியுதா? படத்தை கொடுத்துருப்பாங்க. மேல் பகுதி பேரு ரிம்முன்னு பேரு, நடுப்பகுதிக்கு பேரு ஹப்புன்னு பேரு. புரியுதா? இந்த ரிம்மையும் ஹப்பையும் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து இணைக்குது. புரியுதா? படத்துல பார்த்தா தெரியும். இது பிளாட் புள்ளி. அடுத்து வி புள்ளி. வி புள்ளிங்கிறது வி குரு இருக்கும் அந்த புள்ளியில. இதுல சிங்கிள் வி புள்ளி, மல்டிபிள் வி புள்ளி எல்லாம் இருக்கு. புரியுதா? வி குரு உள்ள இருக்கும். அடுத்தது கடைசியா ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளிங்கிறது இந்த ட்ரிவன் புள்ளியில பாத்தீங்கன்னாக்கா 2 புள்ளி பக்கத்துல இருக்கும். புரியுதா? டிரைவர் புள்ளி ஒண்ணுதான், ஆனா ட்ரிவன் புள்ளி மட்டும் எப்படி இருக்கும்? 2 புள்ளி இருக்கும். முன்னாடி உள்ள புள்ளிக்கு பேரு லூஸ் புள்ளின்னு பேரு, கீழே உள்ள புள்ளிக்கு பேரு ஃபாஸ்ட் புள்ளின்னு பேரு. இந்த ஃபாஸ்ட் புள்ளி தான் நேரடியா சாஃப்ட்ல இணைச்சிருப்பாங்க. இந்த லூஸ் புள்ளிங்கிறது ஒரு எம்டியா இருக்கும். அது சுத்தனா சாஃப்ட் சுத்தாது. இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா மிஷின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா நமக்கு கீழே வந்து மோட்டார் மட்டும் சுத்தணும், ஆனா மிஷினை திடீர்னு நம்ம இடத்துல நுப்பாட்டணும் அப்படிங்கிற நேரத்துல இந்த சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சிருப்பாங்க. பெல்ட் டிரைவர் புள்ளிங்க, ட்ரிவன் புள்ளிங்க, ஃபாஸ்ட் புள்ளிக்கும் டிரைவர் புள்ளிங்க ஓடிக்கிட்டு இருக்கும். நமக்கு சப்போஸ் அதை நிப்பாட்டணுங்கும் போது என்ன பண்ணும்? அந்த ஹேண்டில் பிடிச்சி தூக்கும் போது என்ன ஆகும்? அந்த பெல்ட் அப்படியே லூஸ் புல்ல போய் உட்காந்துரும். அப்போ லூஸ் புல் மட்டும் சுத்திட்டு இருக்கும், அந்த மிஷின் ஓடாது. மோட்டரும் டிரைவர் புள்ளி எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கும். இது குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த பவர் லூம்லாம் வரும். பவர் லூம்ஸ். புரியுதா? அந்த துணியெல்லாம் நெய்கிற பவர் லூம்ஸ். நம்ம சப்போஸ் இடத்துல ஒரு ரிப்பேர், ஒரு நூல் வந்து மாறி வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணுவாங்க? மோட்டர் ஓடிட்டு தான் இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க? அந்த லிவரை தட்டி விடும்போது என்ன ஆகும்? அந்த பெல்ட் போய் லூஸ் புள்ளியில போய் மாட்டிக்கிறோம். புரியுதா? அப்ப அது மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா மிஷின் ஓடாது.
நம்ம ஃபால்ட் சரி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், திருப்பி இழுத்து வச்சோம்னா டக்குன்னு ஃபாஸ்ட் புள்ளியில் போய் நம்ம அந்த பெல்ட் உட்காந்துரும். ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஓடி ரன் ஆகும் மிஷின். இதுக்கு பிறகு தான் ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளின்னு பேர். புரியுதா? அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு பவர் டிரான்ஸ்மிஷனில் ஃப்ளாட் பெல்ட் டிரைவை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு வகையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அப்புறம் பெல்ட் என்ன மெட்டீரியலு, அப்புறம் ஒரு சில டெக்னிக்கல் நேமு, ஃப்ளாட் பெல்ட் டிரைவில் என்னென்ன வகையான புள்ளி இருக்குது, கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்தோம். நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவு பெறுகிறது. நன்றி.